எனது பெயர் சந்திரகாந்தன். தமிழ் இலக்கிய தோட்டத்தின் 2014 ஆண்டிற்கான விருது வழங்கல் நிகழ்விற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிர்வாகத்தின் பொதுவானதும் முக்கியமானதுமான நோக்கம் இன்று உலகளாவிய ரீதியிலே உலக பெருநகர்கள் பலவற்றில் பறந்து வாழும் தமிழர்களுடைய முதன்மொழியாக வழக்கிலுள்ள எமது தமிழ் மொழியினை அழிவுற விடாது வளர்ப்பதும் அதன் நீடித்த பாவனை தொடர்ச்சியினை நிலைநிறுத்துவதற்குமான பணிகளை மேற்கொள்வதும் நெறிப்படுத்துவதுமாகும். 16வது விருது விழாவை இங்கு திரு ஜெகமோகன் அவர்கள் பெற்றுக்கொள்ளவிருக்கின்றார்கள். அவருடன் சேர்த்து 11 விருது பெறுபவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் வருக வருக என்று அன்பு கரம் கூப்பி வரவேற்கின்றேன். நன்றி திரு மனுவல் ஜேசுதாசன் அவர்களே. தொடர்ந்து தமிழ் இலக்கிய தோட்டத்தின் 2014 ஆண்டுக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. பேராசிரியர் கணபதி பிள்ளை நினைவு புனைவு பரிசு கனவுச்சிறை நாவலுக்காக பெறுபவர் திரு தேவகாந்தன். Fiction Award given in memory of Professor Kanabadi Pillai. Sponsored by Dr. Uppila Mani Pillai. Recipient Mr. Devakandan. 2014 ஆண்டுக்கான புனைவு பரிசினை திரு தேவகாந்தன் பெற்றுக்கொள்கின்றார் தனது கனவுச்சிறை மகா நாவலுக்காக. சர்வதேச அளவில் மிக முக்கியமான தமிழ் விருதுகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த விருது கனவுச்சிறை நாவலுக்கு கிடைத்தமைக்காக உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மருத்துவர் ஸ்ரீஹரன், மருத்துவர் துஷ்யந்தி அனுசரணையில் வழங்கப்படும் கிருபாகரன் சின்னத்துரை நினைவு புனைவு பரிசு நஞ்சுண்டகாடு புதினத்துக்காக பெறுகின்றார் ஐரோப்பாவில் புலம்பெயர்ந்து வாழும் திரு குணா கவியழகன். குணா கவியழகன் சார்பில் திரு ப. ஆ. ஜெயகரன் இந்த விருதினை பெற்றுக்கொள்வார். பிரெண்டா பெக் அம்மையார், இவர் தமிழுக்கு ஆற்றிய சேவை, ஆற்றிக்கொண்டிருக்கின்ற சேவை அளப்பெரியது. அவர்களுடைய அனுசரணையில் பேராசிரியர் செல்வா கனகநாயகம் நினைவு அபுனைவு பரிசு கூலி தமிழ் நூலுக்காக பெறுபவர் திரு மு. நித்யானந்தன். Non-fiction award given in memory of Professor Chelva Kanaganayagam, sponsored by Brenda Beck, recipient Mr. M. Nithyanandan. இந்த விருது மலையக இலக்கியத்திற்கு வழங்கப்பட்ட அங்கீகாரமாக, மலையக இலக்கிய மரபிற்கு அளிக்கப்பட்ட அதிஉன்னத கௌரவமாக கருதுகின்றேன். திரு ஜெயராமன், திருமதி லலிதா ஜெயராமன் அனுசரணையில் உலகத் தமிழ் ஆசிரியர்கள் சார்பில் வழங்கப்படும் அபுனைவு பரிசு ஜாதியற்றவளின் குரல் கட்டுரை தொகுப்புக்காக இவ்விருதினை பெறுகின்றார் தமிழகத்தைச் சேர்ந்த எம். ஜெயராணி. எம். ஜெயராணி சார்பில் இந்த விருதினை பெற்றுக்கொள்ள செல்வி லாவண்யா ராஜா. திரு நந்தகுமார் மயில்வாகனம் அனுசரணையில் வழங்கப்படும் பேராசிரியர் A.W. மயில்வாகனம் நினைவு கவிதை பரிசு மெஸ்ஸியாவுக்கு 3 மச்சங்கள் தொகுப்புக்காக இவ்விருதினை பெறுகின்றார் தஞ்சை மாவட்டம் முத்துவீரக்கண்டியன் பட்டியைச் சேர்ந்த செங்கதிர் செல்வன் எனும் இயற்பெயரை கொண்ட கதிர் பாரதி. கதிர் பாரதி சார்பில் இந்த விருதினை பெற்றுக்கொள்ள திரு ஆனந்த் உன்னத் அவர்களை மேடை கலைக்கின்றோம். திரு வின்சென்ட் டிபால், திருமதி மாஜி டிபால் அனுசரணையில் வழங்கப்படும் மொழிபெயர்ப்பு பரிசு மலையாளத்திலிருந்து தமிழ் யாருக்கும் வேண்டாத கண் நூலுக்காக இந்த விருதினை பெறுகின்றார் KV ஷைலஜா. KV ஷைலஜாவின் சார்பில் இந்த விருதினை திருமதி உஷா மதிவாணன் பெற்றுக்கொள்கின்றார். Translation Award given in memory of V.T. Ratnam, sponsored by Kumar Ratnam. Recipient Mr. Sarnavel Iswaran. மிஷிகன் மாநில பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் மற்றும் ஊடக தகவல் துறைகளில் உதவி பேராசிரியராக தற்போது பணியாற்றும் முனைவர் சொர்ணவேல் ஈஸ்வரன் தமிழர்களின் வாழ்வையும் பண்பாட்டையும் சமூக அரசியல் வரலாற்றையும் உலக அளவில் அறிமுகப்படுத்தும் மெட்ராஸ் ஸ்டுடியோஸ் நேரேட்டிவ், ஜானர் அண்ட் ஐடியாலஜி இன் தமிழ் சினிமா எனும் நூலை படைத்தமைக்காக திரு சொர்ணவேல் அவர்களுக்கு 2014 ஆண்டுக்கான V.T. ரத்னம் மொழிபெயர்ப்பு பரிசு வழங்குவதில் தமிழ் இலக்கிய தோட்டம் பெருமை கொள்கிறது. ஆனால் கூட நம்ம பார்த்தோம்னா அகாடமியால் தமிழ் சினிமா பற்றியான வெஸ்டர்ன் அகாடமியால் புத்தகங்கள் இல்லை. ஸோ அந்த அவாவிலிருந்து உருப்பெற்றது தான் என்னுடைய இந்த ஒரு சிறிய முயற்சி. ஸோ அதற்கு
இந்த தமிழ் இலக்கிய தோட்டத்தின் அரவணைப்பு எனக்கு நெகிழ்வானதும் மகிழ்வானதுமான ஒரு விஷயம். Information Technology in Tamil Award given in memory of Sundara Ramasamy. Sponsored by Sundara Ramasamy Memorial Kalachivadu Fund. Recipient Mr. Muthaiya Annamalai. அமெரிக்காவில் வாழும் முனைவர் முத்தையா அண்ணாமலை ஏறக்குறைய 8 ஆண்டுகள் உழைத்து எழில் என்ற பெயரில் ஒரு கணினி மொழியை உருவாக்கியிருக்கின்றார். இம்மொழியின் கட்டளைகள் அனைத்தும் தமிழிலேயே அமைந்திருக்கின்றன. இப்போது திரு முத்தையா அண்ணாமலை அவர்கள் தனக்கான விருதினை பெற்றுக் கொள்கின்றார். இது தமிழ் கணிமை விருது. எழில் பற்றிய ஒரு சிறப்பு அம்சம் என்றால் அது தமிழ் மொழியில் உள்ள கட்டமைப்புகளை, அதில் கணினி கட்டமைப்புகளை தமிழ் இலக்கண சார்பிலேயே அதில் நாம் செய்யலாம். அது ஒரு சிறப்பு அம்சமாகும். Vasugi Kailasam received the Student Scholarship for Best Essay. The award is sponsored by Mr. Bahir Vivekanand. The award is accepted by proxy Nandini Pillai on behalf of Vasugi Kailasam. Scholarship Award to Student for Outstanding Essay, given in memory of Ranjit Salva, sponsored by Baidavi Ranjit, recipient Yugendra Raghunathan. The Tamil Literary Garden Scholarship was established in order to encourage and promote Tamil studies in the diaspora, particularly among the second generation. The essay topic for this year is renegotiating new meanings of self in Tamil Canadian diaspora. Honestly, this is really a pleasure and an honor. And I'm humbled and I'm proud to be amongst such blessed people, such as yourselves. And this has actually opened up new doors for me. Ladies and gentlemen, it has been our pleasure to have here a well-known writer, Mr. David Bismorgis. He will be introduced by Dr. M. Sanjayan. Now, I'm here to introduce one of my favorite writers. David Bismorgis wrote a collection of short stories called Natasha that I bought many, many years ago when it first came out. I had seen his writing in The New Yorker, and Natasha was this incredible revelation. I'm honored to be here. Appadurai Muthulingam, somebody who approached me years ago when my first book was published. And when he approached me again to be a presenter today, I immediately accepted, in part because of a certain curiosity that I think I have, and once again a certain sense of privilege. We live in a city that prides itself on its multiculturalism. பாலா குமரேசன் வைதேகி அனுசரணையில் வழங்கப்படும் இயல் விருதினை இவ்வாண்டு பெறுபவர் திரு ப. ஜெயமோகன். திரு ப. ஜெயமோகன் அவர்களை அறிமுகம் செய்ய கலாநிதி நா. சுப்பிரமணியன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். சிறுகதையாளராக, நாவலாசிரியராக, திரைப்பட வசனகர்த்தாவாக, சிறந்த பண்பாட்டு சிந்தனையாளராக, இலக்கிய வரலாற்று ஆய்வாளராக, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கலை இலக்கிய திறனாய்வாளராக தீவிர கதையில் உயிர் துடிப்புடனும் பொறுப்புணர்வுடனும் இயங்கும் முதல் வரிசை இலக்கியவாதி என ஒருவரை நாம் குறிப்பிட வேண்டுமென்றால் அவ்வகையிலே முதலில் கவனத்துக்கு வருகின்றவர் திரு ஜெயமோகன் அவர்களே ஆவார்கள். இது அனைத்துலக மட்டத்திலே உள்ள பார்வையிலே நான் வைக்கின்ற கருத்து. வாழ்நாள் சாதனையாளருக்கான இயல் விருது 2014 பெறுநர் ப. ஜெயமோகன். Lifetime Achievement Award 2014 sponsored by Vaidehi and Bala Kumaresan. Recipient B. Jayamohan. கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் ஆண்டுதோறும் வழங்கும் வாழ்நாள் இலக்கிய சாதனை விருது இம்முறை திரு ப. ஜெயமோகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சமகாலத்தில் எழுத்து அசுரன் என்று வர்ணிக்கப்படும் இவர் புதினங்கள், சிறுகதைகள், வாழ்க்கை, வரலாறு, காப்பியம், இலக்கிய திறனாய்வு, பழந்தமிழ் இலக்கியம், மொழியாக்கம், அனுபவம், தத்துவம், ஆன்மீகம், அரசியல், பண்பாடு, திரைப்படம் ஆகிய பல்துறைகளிலும்
தன் எழுத்தின் மூலம் ஆழமான முத்திரையை தொடர்ந்து பதித்து வருகிறார். வாழ்நாள் சாதனையாளருக்கான இயல் விருது 2014. இந்த விருதினை பெற்றுக்கொள்ள திரு ஜெயமோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆசியாவுக்கு வெளியே ஒரு தேசத்தில் முதலாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிட்சபேசன் இந்த அரங்கில் இருக்கின்றார். அவரை இப்போது மேடை கலைக்கின்றோம் ஒரு சிற்றுரையோடு. இங்கே இலக்கியத்திற்கு அவர் ஆற்றிய சேவைக்காக வாழ்நாள் விருது பெறும் ஜெயமோகன் மிகவும் பெரிய எழுத்தாளர் என்பதாக நான் அறிகிறேன். On behalf of the parliament of this country, on behalf of my colleagues in parliament, I'm truly honored to congratulate you, Mr. Jaymohan, and on receiving the Iyal Virudu 2014 Lifetime Achievement Award, and I sincerely thank you for your invaluable efforts in cultivating literary awareness in Tamil Nadu. You've played a vital role in shaping the landscape of Tamil literature and continue that effort. Through your numerous literary works, you have influenced the minds of your readers, leading them on a journey fashioned by your diverse life experiences. Your literature is a wellspring of inspiration for those of us who have been fortunate enough to enjoy your craft. I'm deeply honored to celebrate with you this well-deserved award. The certificate is signed by myself, Radhika Sitsabaisen, the Member of Parliament for Scarborough Rouge River. சில தருணங்கள்லாம் நம்முடைய மனம் அந்த அளவுக்கு விழித்து வெளியுலக பார்க்கும். நம்முடைய மனம் நமக்குள்ளேயே தனக்குள்ளே ஓடக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதன் உள்ளே ஓடக்கூடிய வார்த்தைகளை தான் அது பார்த்து கொண்டிருக்கும் வழியே வெளியே பார்க்காது. முத்து சிப்பி திறந்து ஒரு பரல் உள்ளே முத்தாக மாறுவது போல இயற்கை மனிதனுக்குள்ளே மிக அபூர்வமாகத்தான் உள்ளே போகும். அந்த மாதிரியான ஒரு தருணம் அது. அது பெரும்பாலும் உங்களுக்கு எத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு தருணம் அமைந்திருக்கும். வாழ்க்கையோட உச்சகட்ட நெருக்கடிகளில் தான் இயற்கை நம்ம நோக்கி புன்னகைக்கும். அப்படி ஒரு புன்னகை. அந்த ஒரு இள வெயிலில், ஒரு பொன்னிறமான வெயிலில் நான் நின்று கொண்டிருந்தேன். ஒரு இலை நுனியில் ஒரு புழுவை பார்த்தேன். ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு புழு ஒரு முத்து போல ஒரு இலையில இருந்து கொண்டிருந்தது. அந்த ஒரு கணத்தை ஒரு 10,000 பக்க உள்ள நாவலாகத்தான் என்னால் எழுத முடியும். அந்த ஒரு கணத்தில் எனக்கு தோன்றியதை எப்படி சொல்வது தெரியாது. ஆனால் இப்படி தோன்றி சொல்லலாம். ஒளி ஊடுருவக்கூடிய விதத்தில் ஒரு முத்து போல சுடரக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த புழுவுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு மனிதனாகிய நான் இவ்வளவு துயரத்தை, இவ்வளவு இருட்டை சுமந்துட்டு இங்கே நின்றுருக்கேன். இது வாழ்க்கை. இப்படி வாழணும். அடுத்த கணம் ஒரு பறவை அதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு நிமிடம் என்றால் ஒரு நிமிடம். ஆனால் இப்படி ஒளிபடணும். 1986 நவம்பர் 18 அன்றைக்கு ஒரு முடிவு நான் எடுத்தேன். என்னுடைய வாழ்நாளில் நான் எவ்வளவு காலம் உயிர் வாழணும், அந்த வாழ்க்கை முழுக்க ஒருபோதும் சோர்வுவதில்லை, ஒருபோதும் துயர் அடைய மாட்டேன். துயர் என்னுடைய சொந்த தேர்வு, என்னுடைய சாய்ஸ். எனக்கு யாரும் துயரை தர முடியாது. நான் துயர் அடைய மாட்டேன். ஒருபோதும் ஒரு கணமும் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஆகவேதான் இந்த விருதுகளை பற்றி சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் எனக்கு அளித்துக் கொள்ளக்கூடிய பரிசு, எனக்கு அளித்துக் கொள்ளக்கூடிய விருது. ஆகவே அனைத்துக்கு வெளியே தான் இருக்கு அத்தனை விருதுகள். இந்த மேடையில் இந்த விருது நான் எனக்கு அளித்துக் கொள்ளக்கூடிய விருதுகளில் ஒன்றாக இந்த கணத்தில் அமைந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். அனைத்து பங்கேற்பாளருக்கும் இம்மாலை பொழுதை இனிமையாக்கியதற்கு எமது நன்றிகள். இந்த விழா அனைவரது நினைவிலும் மிக நீண்ட காலம் பதிந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை.